நடிகர் கஞ்சா கருப்புக்கும் அவர் தங்கியிருந்த வீட்டோட உரிமையாளருக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தகராறு தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நடிகர் கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயில் கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணா நகர் பகுதியில் கடந்த 2021 வருஷம் 20,000 ரூபாய்க்கு ரமேஷ் அப்படிங்கிற வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தாலும் சென்னையில் ஷூட்டிங் நடக்கிறப்பெல்லாம் இந்த வீட்டில் வந்து தங்கி தான் ஷூட்டிங்கே போவாராம். இந்த நிலையில் கஞ்சா கருப்பு மேலே அந்த வீட்டோட உரிமையாளர் ரமேஷ் அப்படிங்கிறவர் மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷனில் ஆன்லைன் மூலயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த புகாரில் கஞ்சா கருப்பு மேலே பல குற்றச்சாட்டில் முன் வச்சிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் வீட்டோட உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 லட்ச ரூபாய் வந்து கஞ்சா கருப்பு வாடகை பாக்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் அவருக்கு பதிலாக வேற யாரோ குடியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக மது பாட்டில்கள் பீர் பாட்டில்னு சொல்லி ஒரு லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அவருக்கு வாடகைக்கு விட்டா அவர் அந்த வீட்டை யாருக்கோ உள் வாடகைக்கு விட்டுருக்காரு. அவர் 1000 ரூபா கூட அந்த வாடகை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் வாடகை பாக்கியை கொடுத்துட்டு கஞ்சா கருப்பு வீட்டை காலி பண்ண தரணும்னு தான் அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் கஞ்சா கருப்பு இப்போ வீட்டோட உரிமையாளர் மேலே என்ன பதிவு பண்ணாருன்னா, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டோட சாவி என்கிட்ட இருக்கும்போது என்னோட அனுமதி இல்லாமல் வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து என் பொருளை வந்து திருட்டாரு. அதுவும் கலைஞர்கள் கையால் வாங்கினா அந்த கலைமாமணி விருது இருக்குல்ல, அந்த விருதே காணோம், திருடு போயிடுச்சுங்கிற மாதிரி இவர் எதிர்வினையாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. வீட்டோட உரிமையாளரை கொலை பண்ணிவிடன்னு மிரட்டினதான் அந்த ஆடியோவும் வந்து சித்தரிக்கப்பட்டது, அது நான் பேசின ஆடியோ இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கஞ்சா கருப்பு ரொம்ப ஆழமாக பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் போலீஸார் இந்த 2 தரப்பையும் மதுரவேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கஞ்சா கருப்பு அவர் பேசின பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே உல்ட்டாவா பல்ட்டி அடிச்சிட்டாராம். 3 மாதத்துல வீட்டை காலி பண்ணிடுறேன், வீட்டில் வந்து எந்த பொருட்களும் திருடு போல, எல்லா பொருட்களும் எப்படி இருந்ததோ அது அப்படியே தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வழக்கை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கும் அவருக்கும் இனிமேல் எந்த விதமான விரோதமும் வராது அப்படிங்கிற மாதிரி கஞ்சா கருப்பு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் மற்றும் இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகை வலம் வந்த சமந்தா இப்போ கொஞ்ச நாட்களாக எந்த படங்களும் நடிக்கிறது இல்லை. இதை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பல விஷயங்களை சமந்தா எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் சமந்தாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அந்த பேட்டி அப்போ நீங்கள் ஏன் வந்து தமிழ் படங்களை இப்போ அதிகமாக நடிக்கிறதில்ல அப்படின்னு கேட்டதுக்கு, நிறைய படங்கள் நடிக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் இதுதான் எனக்கு கடைசி படம் நீங்கள் யோசிக்க வைக்கிற அளவுக்கான படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், முக்கியமாக அந்த மாதிரி கட்டத்தில் தான் இப்போ நான் இருக்கேன். ஒரு நடிகையாக சவால் நிறைஞ்ச கேரக்டர் நடிக்கிறது விரும்புகிறேன், எனக்கு மனநிறைவு கொடுக்காத படங்களில் நான் எப்பவுமே நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சமந்தா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க தமிழ் சினிமாவில் ஏதோ நல்ல படத்தையாக காத்துட்டு இருக்கிறதாவும், அந்த படத்தில் அவங்க நடித்து அந்த படம் வெற்றி பெற்றா அதோடு அவங்க சினிமாவிலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.